108 திவ்ய தேசங்கள்ல 77வது திவ்ய தேசம் தான் நம்ம திருவன்பதிசாரம் என்ற திருப்பதிசாரம். இந்த கோயில்ல தான் சித்திரை திருவிழா 5ஆம் திருநாள் வைபவம் தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வைபவங்களை. திருவால்மார்பன் சன்னிதானத்திற்கு அதிகாலையிலே தரிசனம் செய்வதற்காக போகும்போது இயற்கையும் என்னை வா என்று அழைத்து சூரிய உதயத்தோடு திருவால்மார்பன் சன்னிதானத்தில் திருவால்மார்பனோட தரிசனத்தை பெற்றேன் என்று சொல்வேன். அதாவது கிபி 9ஆம் நூற்றாண்டில் நம்ம திருவால்மார்பரை பற்றி நம்மாழ்வார் ஒரு பாடல் பாடியிருக்காரு. வருவோர் செல்வோர் வன்பரி சாரத்து இருந்து ஏன் திருவால்மார்பருக்கு எந்திரம் சொல்லார் செய்வதேன். 108 திவ்ய தேசங்களில் எந்த கோயிலில் எந்த நேர்ச்சை பண்ணாலும் அதை இந்த கோயிலில் கொடுத்தா இந்த பெருமாள் ஏற்றுக்கிடுவார்னே சொல்கிறோம். அது அந்த கோயிலில் கொடுப்பதற்கு சமர்ப்பணம்னே சொல்கிறாங்க. அதாவது இந்த கோயிலில் எந்த நேர்ச்சையாக இருந்தாலும் அது இந்த கோயிலில் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படி ஒரு சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம். இந்த கோயிலில் பெருமாள் எப்படி காட்சியளிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம ரூபத்திலிருந்து தவக்கோலத்துக்கு மாறுறாருன்னே சொல்லலாம். இந்த கோவிலில் உள்ள சிற்பம் பார்த்தீங்கன்னா கடுசர்க்கர யோகம் என்னும் யோகத்தால் செய்யப்பட்டதுன்னே சொல்லலாம். இந்த கோயிலில் உள்ள பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு எத்தனை நரம்பு இருக்குமோ அது போலவே இந்த சிற்பம் செய்யப்பட்டதுன்னே சொல்லலாம். எல்லாரும் கேட்கலாம், இந்த கோவிலுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு? ஆம், சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம். அதாவது நம்ம கொடிமரத்துக்கிட்ட இருந்து நம்ம திருவால்மார்பரை பார்க்கும்போது நரசிம்மராவும் காட்சி கொடுப்பார், உள்ள போய் பார்க்கும்போது ராமராவும் காட்சி கொடுப்பார், சில சமயங்களில் கிருஷ்ணராவும் காட்சி கொடுப்பார். அதாவது நம் எண்ணங்கள் எப்படி தெரிகிறதோ அது போலவே காட்சி கொடுப்பார்னே சொல்கிறாங்க. கோயிலோட பெருமாளை சுற்றியும் பல சப்தரிஷிகள் இன்றளவும் தியானத்தில் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. பல பேர் பூஜை செய்யும் போது இந்த சப்தரிஷிகளோட சத்தங்களை காலையில் அதிகாலையில் கேட்டதாகவும் சொல்கிறாங்க. இன்றளவும் இந்த சப்தரிஷிகள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறதுனே சொல்லலாம். கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னென்னா, இந்த கோயிலோட கருவறையில் புதிதாக வரக்கூடிய யாருமே 1/2 மணி நேரத்திற்கு மேல் இருக்க முடியாது. அப்படி 1/2 மணி நேரத்திற்கு மேல் இருந்தால் அவங்களுக்கு உடல் வலி ஏற்படும்னே சொல்கிறாங்க. ஏனென்றால் அவ்வளோ சக்தியும் இந்த பெருமாள்கிட்ட இருக்குன்னே சொல்லலாம். 1614ஆம் ஆண்டில் இந்த கோயிலோட கல்வெட்டு கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா நயினார் திருவாலு மார்ப நயினார் என்றும் பெயர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருவாலி மார்பன் என்றும் பெயர் குறிக்கப்பட்டதில் உள்ளதுன்னே சொல்லலாம். திருநாளில் யாரோட காட்சி கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமானோடைய இவர் காட்சி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல கதைகளும் பல மர்மங்களும் இன்றளவும் இருந்து கொண்டே இருக்கும். நம் திருப்பதிசாரத்தை ஒரு தடவையாக தரிசனம் செய்து விட்டு போங்க. உங்கள் வாழ்வில் பல புண்ணியங்களும் உண்டாகட்டும்.